ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நானும் நலமாக இருக்கின்றேன். வாங்க வெண்ணெயை பற்றி பார்ப்போம். தினமும் வெண்ணெய் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைக்க முடியுமா? அதை பற்றி பார்ப்போம். வெண்ணெய் என்பது பாலில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு சுவையான பால் பொருள் ஆகும். தினமும் வெண்ணெய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பல. வெண்ணெய் கால்சியம் நிறைந்தது. அதனால் தான் பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுகிறது. தற்போது மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் உடல் எடை அதிகரிப்பது என்பது சகஜமாகிவிட்டது. இதனால் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் என பல நோய்களுக்கு ஆளாகின்றனர். உடல் பருமனால் பெரும்பாலானோர் பல நோய்களுக்கு ஆளாகின்றனர். பொதுவாக எடை குறைக்க வேண்டும் என்றால் உணவில் கொழுப்புகளை சேர்க்க கூடாது என்பார்கள். ஆனால் உண்மையில் உடல் எடை குறைக்க நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை உணவில் சேர்க்க வேண்டும் என்பது நிபுணர்களின் கூறுகின்றனர். வெண்ணெயில் டிரான்ஸ் கொழுப்பு போன்ற கெட்ட கொழுப்புகள் இல்லை. இது பாலில் இருந்து பிரிக்கப்படுவதால் வைட்டமின் ஏ, இ, ஆன்டிஆக்சிடென்ட், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வழங்குகிறது. இது உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது. மேலும் உடல் பருமன் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. ஒரு ஸ்பூன் பட்டரில் 102 கலோரிகள், 11.5 கிராம் கொழுப்பு, 7.2 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு, 30 mc கொழுப்பு, 2 mc சோடியம் மற்றும் 97 mch வைட்டமின் ஏ ஆகியவற்றை கொண்டுள்ளது. எடை குறைப்புக்கு வெண்ணெய் உதவுமா? கொழுப்புள்ள உணவு தவிர்ப்பது தான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரே வழி என்று பெரும்பாலானோர் கூறுகின்றனர். ஆனால் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூற்றுப்படி அதிக கொழுப்புள்ள பால் பொருட்கள் எடை அதிகரிப்பதற்காக சான்றுகள் இல்லை என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஆரோக்கியமான டயட்டில் வெண்ணெயை சேர்த்து கொள்வதற்கு வழிகள்: நீங்கள் சாப்பிடும் உணவுகளில் ஊட்டச்சத்து குறைவாக இருந்தால் உங்கள் உணவில் வெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். வறுத்த காய்கறிகளில் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவதால் உடலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். USDA உணவுமுறை வழிகாட்டுதலின்படி வெண்ணெயை மொத்த கலோரிகளில் சுமார் 10% அல்லது அதற்கு குறைவாக அல்லது ஒரு நாளைக்கு சுமார் 200 கலோரிகள் என்ற அளவில் உங்கள் உணவில் தினமும் சேர்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. எடை குறைப்புக்கு உப்பு மற்றும் உப்பு சேர்க்காத வெண்ணெய். பெரும்பாலான மக்கள் உப்பு வெண்ணெயை தேர்வு செய்கிறார்கள், ஏனெனில் அது சுவையாக இருக்கும் என்பதால் தான். ஆனால் எடை குறைப்புக்கு உப்பு சேர்க்காத வெண்ணெயை சாப்பிட வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உப்பு சேர்த்த வெண்ணெயை சாப்பிடுவதால் உடலில் அதிக கொழுப்பு உண்டாகிறது என்றும் ஆய்வு கூறுகின்றனர். எனவே வெண்ணெய் அதிகமாக சாப்பிடுங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது. வெண்ணெய் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பால் பொருள். அது எலும்பு ஆரோக்கியத்திற்கு, சருமன் பொலிவு, செரிமானம் மற்றும் கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் ஏ, டி, இ, கே ஆகியவை உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. வெண்ணெய் சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். எலும்பு மற்றும் பற்கள் வலுவடையவும். வெண்ணெய் கால்சியம் மற்றும் வைட்டமின் K2 அதிகளவில் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு வலிமையாக்கவும் உதவுகிறது. சருமன் மற்றும் கூந்தல் பொலிவு. இதில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் இ
சருமத்தை பாதுகாத்து சருமம் மற்றும் கூந்தலின் பொலிவை மேம்படுத்துகிறது. மிதமான அளவில் வெண்ணெய் உண்பது செரிமானத்தை சீராக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. குழந்தைகளின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வெண்ணெய் மிகவும் அவசியம். வெண்ணெயில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வை மேம்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள நல்ல கொழுப்பு உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகிறது. வெண்ணெய் சாப்பிடுவது மற்றும் பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் மசாஜ் செய்வது மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். தினமும் மிக குறைந்த அளவிலேயே மிதமான உட்கொள்ள வேண்டும். எடையிலிருந்து வாங்கும் செயற்கை வெண்ணெயை விட கடையில் இருந்து வாங்கும் செயற்கை எண்ணெயை விட வீட்டில் தயாரிக்கப்படும் வெள்ளை வெண்ணெய் மிகவும் ஆரோக்கியமானது. மிதமான பயன்பாடு நன்மைகளை தரும். அளவுக்கு அதிகமான உட்கொண்டால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உடல் பருமன் அதிகமுள்ளவர்கள், இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனையுடன் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி.